வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 10-15 நிமிஷத்தில் சிம்பிளான டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் கொடுத்துருக்க அளவு 6 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்து பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கணும். பருப்பு செவக்க வறுப்பட்டால் தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளி நிறைய சேர்த்தா நல்லா இருக்காது, சின்ன துண்டு போதும். இப்போ இது எல்லாம் வதங்கி ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை காய வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி குழைய வேண்டாம், ஒரு 30 செகண்ட் வதக்குனிங்கன்னா போதும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து தாராளமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. துவரம்பருப்பை அரைச்சி சேர்க்குறதுனால சீக்கிரம் திக்காயிடும், அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதிக்க வைங்க. 5 நிமிஷத்தில் நல்லா கொதித்து சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதான், நம்மளோட டிஃபன் சாம்பார் சீக்கிரமே ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். துவரம்பருப்பை சிவக்க வறுத்துருங்க, அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.